இந்த தென்னங்கன்று நட்டா வருஷத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 400 காய் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்காரங்க சொல்கிறது 400 காய் வந்து வர்ற அளவுக்கு நம்ம பராமரிப்புமா தெரியல. ஏவரேஜாக ஒரு மரத்துக்கு வந்து 250 காய் வரைக்கும் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த வெரைட்டி நான் எங்கே நட்டேன்னா மதுரையில் இருக்கிற சோழவந்தான் டிஜேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வெரைட்டி கிடைக்கும். வெளியில் வாங்குறதுல டூப்ளிகேட்டு. கம்பெனியில் போய் வாங்கினா மட்டும்தான் அந்த தென்னங்கன்றில் ஒரு சீல் இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் வெரைட்டி. கம்பெனிக்காரங்க சொல்கிற கணக்கு இல்லாமல் நம்ம ஏவரேஜாக ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு 250 இளநீ வச்சுக்குவோம். இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 70 மரம் போடலாம். 70 இன்ட்டு 250 கணக்கு போட்டால் 17,500 இளநீ வருது. எவ்வளோ வருஷத்துக்கு? ஒரு இளநியோட ரேட்டு வந்து 38 ரூபா வரை காட்டுக்காரங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 17,500 இன்ட்டு 38 ரூபா கணக்கு போட்டோம்னா 6,65,000 ரூபா வருது. எவ்வளவு? ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் 5 ஏக்கர் நட்டிங்கன்னா கணக்கு போட்டு பாருங்கள், சரியான லாபம் எடுத்துடலாம். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் விட்டுருங்க, 11 வெட்டு உறுதியாக வெட்டலாம். டிஜே பொறுத்த வரைக்கும் அதுதான். நாட்டு மரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 45 நாள் 50 நாள் ஆயிரும். இந்த வெரைட்டி பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாதுங்க. 30 நாளைக்கு ஒருக்கா நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோன்னா உறுதியாக இளநீ வெட்டிலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது வந்துட்டு. இந்த டிஜே சம்பூர்ண வெரைட்டி பொறுத்தளவு வந்து நாட்டு மரம் மாதிரியெல்லாம் வந்து இது வந்து வறட்சி தாங்கியெல்லாம் வளராது. உறுதியாக வந்து தண்ணி சோர்ஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த வெரைட்டியை நடணும். இப்படி யார் காட்டிலெல்லாம் வந்து தண்ணி எக்ஸலண்ட்டாக இருக்குதோ, டெய்லியுமே தண்ணி வாய்க்கிற அளவுக்கு வந்து உங்கள் காட்டில் சோர்ஸ் இருக்குதோ, அவங்க மட்டும்தான் இந்த வெரைட்டியை நடணும். அப்படி நட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்கம்மை எதுவுமே வந்து கொடுக்காது. நாட்டு மரம் 35 வருஷத்தில் கொடுக்கக்கூடிய வருமானத்தை இது 20 வருஷத்தில் எடுத்து போடலாம். இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி தான். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்கும். உங்கள் காடு வந்து தண்ணி சௌகரியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கு வறட்சிது அப்படின்னா நல்லாம்பள்ளி நட்டை, அரசம்பட்டி நட்டை, இந்த மாதிரி வந்து நாட்டு தென்னை மர வெரைட்டி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் 6 லட்சமெல்லாம் வருமானம் வர வேண்டியது இல்லைங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா கணக்கு போடுங்க. இன்னைக்கு இளநியோட ரேட்டு வெளியில் எவ்வளோக்கு விற்கிறாங்க? ஒரு இளநீ வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது காப்புக்கு வரக்கு வந்து 3.5 வயசுலேயே காப்புக்கு வந்துரு. 3.5 வருஷம் கழிச்சு உறுதியாக சொல்கிறேன், ஒரு இளநியோட ரேட்டு 80 ரூபாய் தாண்டிடு. அப்போ காட்டுக்காரங்கிட்டே வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு பக்கம் இவங்களுக்கே ரேட்டு கொடுத்து எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நீங்கள் தென்னந்தோப்பு இந்த மாதிரி நட்டு ஒரு 5 லட்ச ரூபா கணக்கு போட்டுக்கோங்க. இதில் இடையில வந்து நீங்கள் வந்து கோழி பண்ண வர்றீங்க அப்படின்னா அடிஷனல் வருமானமாச்சு. இதில் பாக்கு மரமும் போட்டிங்கன்னா அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஒரு ஏக்கர் காடு வாங்கி வருஷத்துக்கு உங்களால் 5 to 10 லட்சம் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இன்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நாளைக்கு வீடே கட்டினாலும் சரிங்க, இந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் இஎம்ஐ கட்டலாம். குழந்தைங்கள் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், நல்ல தரமான கல்வியை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இன்கம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃபை உங்களால் கொண்டு போக முடியும். அதுதாங்க விவசாயத்தோட சைடு இன்கம் அப்படிங்கிறது. எதை பற்றி யோசிக்க வேண்டாம், யோசிக்காமல் காடு வாங்குங்க. அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.